அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டால் திருக்குரானில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாதுகாப்பு தேடும் வசனங்களான கடைசி 3 அத்தியாயங்களை ஓதி தமது கைகளில் ஊதி தம் உடலில் தடவிக்கொள்வார்கள். எந்த நோயின் காரணமாக அவர்கள் மரணித்தார்களோ அந்த நோயின் பொழுது நான் அந்த அத்தியாயங்களை ஓதி அவர்களுடைய கைகளில் ஊதி அதை கொண்டு அவர்களுடைய உடலில் தடவி விடுவேன் என்று ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 4439 மற்றும் 4440. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த ஹதீஸிலிருந்து 2 விதமான பாடங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். நம்மில் யாருக்காவது உடல் நல குறைவு ஏற்பட்டால் அதுபோன்ற சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்ட இந்த அத்தியாயங்களை ஓதி நம்முடைய கைகளில் ஊதி உடல் முழுவதும் தடவிக்கொள்வது நபி வழி என்பது இந்த ஹதீஸ் மூலம் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய முதலாவது பாடம். ஒருவரால் இந்த அத்தியாயங்களை ஓத முடியவில்லை அல்லது அவருக்கு ஓத தெரியவில்லை என்ற சூழ்நிலையில் யாருக்கு இந்த அத்தியாயங்களை ஓத தெரியுமோ அவர் அவற்றை ஓதி சம்பந்தப்பட்ட அந்த நோயாளியின் கைகளில் ஊதி அவரை உடலில் தடவிக்கொள்ள சொல்லலாம். அல்லது நாமவே அவருடைய கைகளை பிடித்து அவருடைய உடல் முழுவதும் தடவி விடலாம் என்பது இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய 2வது பாடம். அவருடைய கைகளை கொண்டு அவரையே தடவிக்கொள்ள சொல்லும்படி இந்த ஹதீஸில் எந்த தகவலும் இல்லையே, அப்படி இருக்க அந்த வாசகத்தை ஏன் சொல்லுகிறீர்கள் என்றும் பலர் கேள்வி கேட்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண நோயில் இருந்த காரணத்தால் அவர்களால் தடவிக்கொள்ள முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழலில்தான் அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகளாருடைய கைகளை கொண்டு அவர்களுடைய உடலில் தடவி விட்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.